நீங்கள் மாநாட்டை காட்ட மாட்டீங்க, நினைவேந்தல் நிகழ்ச்சியை காட்ட மாட்டீங்க, நாம் தமிழர் இருட்டடிப்பு பண்ணுவீங்க. இருட்டடிப்பு பண்ணது உண்டு தானே. இதே இந்த சேனல்கள், இந்த 3 சேனல்கள் சொல்கிறாங்களே, இந்த 3 சேனலுமே நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்கள் எதிர்த்து ஒரு கருத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு காலி, அவ்வளோதான். அரசு கேபிளில் வராது, முடிஞ்சிச்சு. பாதி ரூபாய் போயிடுச்சு. எவ்வளோ லாஸ் தெரியுங்களா இது? இப்போ உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? அப்போ இதுக்கும் உங்களுக்கு யார் தேவை? சீமான் தான் தேவை குரல் கொடுக்கறதுக்கு. அப்போ இருட்டடி பண்ணி அப்போ உங்களுக்கு இப்போ சீமான் என்ன செய்யணும்? உள்ளபடியே நான் சொல்கிறேன்னு கேட்டால் சீமான் வந்து கடந்து போகணும். போங்க, எத்தனை கோடி லாஸ் ஆனால் என்ன, நீங்கள் இருந்தால் என்னென்ன இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசு என்ன பண்ணால் என்ன, கடந்து போயிடலாம் சீமான் நினச்சாருன்னா. ஆனால் இன்றைக்கும் வந்து சீமான் வந்து குரல் கொடுக்குறது. இதனால் அதுதான் நான் சொன்னேன். இப்போது இந்த இடத்துல வந்து இவன் எந்த கட்சி, கைது செய்தவன் எந்த கட்சி, நாம் இதுக்கு கண்டிக்கலாமா வேணாமா, அப்படி ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், மனிதநேயம் உள்ள வந்து ஒரு சர்வாதிகார தலைமை தான் சீமானுடைய தலைமை. அது தேவை. மனிதநேயம் உள்ள சர்வாதிகார தலைமை. ஐயோ சர்வாதிகார தலைமை அப்படி தான் தேவை. இங்கே ஜனநாயகன்ற பேரில் பல கேலி கூத்துகள் நடந்து தானே இருக்குது. மும்முனை அணின்னு சொல்லிட்டு இப்போ முதுகில் குத்துற அணி தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது அவன் முதுகில் குத்திறான். யார் எவன் முதுகில் குத்துறானே தெரியல. இப்போ ஒரே குழப்பமாக இருந்து இருப்போம். இதுக்கு சீமான் அவர்கள் குரல் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். முதல்ல அது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணல. ஆனாலும் வந்து இனிமேல் இது ரியலைஸ் பண்ணணும்ல ஊடகங்கள். அப்போ உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு மட்டும் சீமான் வேணும். ஊடகத்துக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கணும், மக்களுக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கணும். ஏன் இந்த காரைக்குடி மக்களுக்கே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் கதைக்காகலை. டிகே பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கல்லையும் மண்ணையுமே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ மக்கள் பணியை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆய்வு செய்யணும்? சீமான் தான் பண்ணணும். அந்த காரைக்குடி மக்களுக்கும் சீமான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதிக்கு போனாலும் சரி, அல்லது பெரம்பூர் தொகுதி போனாலும், திருவிக நகர் போனாலும் சரி, ஆர்கே நகர் போனாலும் சரி, துறைமுகம் போனாலும் சரி, எங்கே போனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லிவாக்கம் தொகுதி உட்பட எல்லாம் சொன்னீங்க போய் காலை வச்சா போதும். மக்கள் வந்து அவ்வளோ குறை சொல்றதுக்கு தயாராக ரெடியாக இருக்கிறாங்க. குறைகள் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா யாருமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் குறையை கேட்கறதுக்கு இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு எதிரான அந்த வாக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதோட ரிசல்ட் எப்போ உங்களுக்கு தெரியும்னு சொன்னால், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதங்களை தாண்டி போயிருக்கு. சீமான் அவர்கள் ஆட்சிக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். நான் சொல்லக்கூடியதெல்லாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பாக விஜயை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன். இந்த கரண்ட் கட்டா வருது, பெண்கள் மீதான அடக்குமுறை வந்து குறைக்க முடியாது அப்படின்னு கூடிய பல விஷயங்களை சீமான் அவர்கள் முன் பேசின அந்த காணொலி இப்போது பரவிட்டு வருது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசினாரோ அது இப்போது களத்தில் நடந்துட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ அதிகமாக நடக்குது. நிச்சயமா அவர் சொன்னதை வந்து கூடுதலாகவே நடக்குதுன்றது தான் இப்போது விமர்சனம் ஆகுது. ஏன்னா நீங்கள் எதை வேணால் சொல்லுங்கள் சார், நீங்கள் மீண்டும் நீங்கள் என்ன சொல்ல கேட்டால் இப்போ நம்ம பேசலாம், இப்போ சீமான் பேசலாம், வந்து மற்ற கட்சிகள் பேசலாம். ஏன்னா டிவிக்கோட யாருமே கூட்டணியில் இல்லை. இப்போ தான் போய் கூட்டணி போய் சில பேர் ஓட்டிக்கிட்டாங்க இல்லையா. நான் சொல்கிறது அந்த கூட்டணியில் இருக்கிற இந்த அரசுக்கு துணையாக இருக்கிறவங்க அல்லாமல் மற்றவர்கள் சொல்கிறேன், சீமான் அவர்கள் உட்பட மற்றவர்கள் வந்து அவங்க சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு வந்து இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது, இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து தடுக்கணும். தடுக்கலனா வந்து கண்டிக்கலாம், அல்லது கடந்த அரசு வந்து குறையும் கூட சொல்லலாம். கடந்த அரசு வந்து என்ன செஞ்சதோ அதே தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெத்தனமாக இருக்காங்க, அலட்சியமாக இருக்காங்க, நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற கட்சிகள் தான். ஆனால் இவங்களே மீண்டும் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் கொடுமையான விஷயம். எது கேட்டிங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். இது யாரோட நேற்றைய தினம் நீங்கள் பார்த்து சிங்கப்பெண் அந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து எப்படி பரவி இருக்குன்னு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் போதை தான். எப்படி பரவி இருக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது மேனிபுலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையாக என்னன்னு கேட்டால் மீண்டும் சொல்ல கேட்டால், இப்போ நடக்கிறதுலாம் என்னால் நடக்கலை, நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. அப்போ நடந்துச்சா நான் வந்து கொஞ்சம் மெல்லமாக நான் பண்ணுறேன், எனக்கு டைம் கொடுங்க. ஸோ இது ரொம்ப ஒஸ்டான போக்காக நான் பார்க்குறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட மொத்த படையும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அது தடுக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அது நீங்கள் மின்னல் வேகத்தை தடுக்கிறீங்க, இல்லை அதிரடியாக என்ன நடவடிக்கை, அதுக்கு தான் நீங்கள் இந்த சிங்கப்பென்ற இந்த
படையெல்லாம் உருவாக்குறீங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லணும். என் ஆட்சியில் வந்து இனி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடந்த ஆட்சியில் இருந்திருக்கும். இல்லை முடிஞ்ச அளவு குறைக்க ட்ரை பண்ணுறேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தீவிரமான நடவடிக்கை எடுத்து நமக்கு மீண்டும் மீண்டும் அதையே சொன்னால் ஒரு சலிப்பு வருது, நமக்கு ஒரு வெறுப்பு வருது. என்னன்னு கேட்டேன், ஏன்பா ஓட்டு போட்டவங்களுக்கும் அது என்ன வரல, அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தானேப்பா உனக்கு ஓட்டு போட்டோம், திருப்பி நீ அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா? அவங்களால தான் இதெல்லாம் நடக்குது, அவங்களால நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? ரூலிங்க்கு நீங்கள் வந்துட்டீங்க, இனிமேல் எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு இப்போ நடக்கிறதுக்கு, இல்லையா? அப்போ வந்து ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரழிச்சிட்டு போயிட்டாங்க, வெறும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து என் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது, அதுதான் சொல்கிறேன். சீமானார் வந்து ஏற்கனவே சொன்னார், இதெல்லாம் நடக்க தான் போகுது, இதை அப்படி தான் சொல்ல தான் போகிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறார். கேட்டேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொடு இந்த முதலமைச்சர் பதவியை, காலையிலேருந்து ஒரு நாள் முதல்வர் அமைச்சர் கொடு, அப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பிடி இருக்கணும்ல, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய கவனம்லாம் எங்கே போகுது? இதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், நேற்று இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், மாரிதாசை கைது பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம், இந்த சேனல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடக்குங்க. ஒரு 3 சேனல் எதிராக இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தேவை தான். ஏன்னா அவங்க தானே வானத்தை பார்க்குறீங்க, பூமியை பார்க்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது கால் பதித்தார் கேட்டே 2 மணி நேரம் கையில் காமிச்சாங்க. அதான் நான் சொல்கிறேன், தேவை தான். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு சந்தோஷம் கிடையாது, நம்ம வந்து அதை வந்து ஏற்க முடியாது தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சீமானவர் கூட கண்டிச்சிருக்கிறார். நான் வந்து அதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு எவ்வளோ ஒரு வந்து ஒரு கடுமையான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் மாநாட்டை காட்ட மாட்டீங்க, நினைவேந்தல் நிகழ்ச்சியை காட்ட மாட்டீங்க, நாம் தமிழர் இருட்டடிப்பு பண்ணுவீங்க. இருட்டடிப்பு பண்ணது உண்டு தானே. இந்த சேனல்கள், இந்த 3 சேனல்கள் சொல்கிறாங்களே, இந்த 3 சேனலுமே நான் சொல்கிறேன், ஏன் இந்த தந்தியே நான் சொல்கிறேன், நன்றியே இல்லாத ஒரு சேனல்னால் அது தந்தி தான். அது நன்றி இல்லாத சேனல். சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேர்காணல் போய் கொடுக்குறாருன்னா அது தந்திக்கு தான் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்தேன் அந்த அம்சம் மக்களோட அந்த பெண்கிட்ட தான் போய் கொடுக்குறது. அது ஏன் வந்து நேர்காணல் பலமுறை கொடுத்துருக்கிறாரு, கொடுக்கணும்னு என்ன கட்டாயம்? ஆனால் அந்த தந்தி சேனல் கூட பார்த்தீங்கன்னா வந்து சீமான் முதுகில் தான் கொடுத்துச்சு. இன்றைக்கி அந்த சீமான் தான் உங்களுக்காக சேர்த்து குரல் கொடுக்குறாரு. இந்த சேனல், இந்த பாலிமர் உட்பட எல்லாம் நான் சொல்கிறேன், இந்த 3 சேனல்களுமே நான் சொல்கிறது. நீங்கள் வந்து கடந்த காலத்தில் என்ன பண்ணீங்கன்னு பாருங்கள். மாநாட்டு நிகழ்வு நீங்கள் ஏதாவது பிரத்யேகமாக ஏதாவது ஒரு போட்டிங்களா? இல்லை வந்து ஏகப்பட்ட உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து சாம்பாரில் உப்பு இருந்தால் இல்லையான்னு கூட இது அப்படி தான் ஆயிடுச்சு. விஜய் சாப்பிட்ட சாம்பாரில் உப்பு இருக்கா இல்லையா, அதை வந்து விவாத பொருள். அவர் வானத்தை முதல்ல பார்த்தாரா, பூமியை பார்த்தாரா, அதுக்கு ஒரு விவாத பொருள். அப்படி தான் இருந்துச்சு. அவர் எந்த காரில் போனார், அது விவாத பொருள். அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறாரா, வந்து பனையூரில் இருக்கிறாரா, அது ஒரு விவாத பொருள். இப்படி உப்பு சப்பு இல்லாத எல்லா விஷயத்தையும் விவாத பொருள் பண்ணீங்க. ஆனால் அந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 550 பேர் தமிழ் அறிஞருடைய படம் வைக்கப்பட்டது. அதை பற்றி இல்லை சீமானவருடைய அரசியல் முன்னெடுப்பு பற்றி நீங்கள் ஒரு நாள் விவாத பொருள் நடத்தியிருக்கீங்களா? 4 பேர் வச்சு அது எதுவும் பண்ணவே இல்லை. ஆனால் வானத்தை பார்த்தார் விஜய், பூமியை பார்த்தார், திரும்பி பார்த்தார், சைடில் பார்த்தார், கால் பதித்தார், மண்ணில் பதித்தார். சற்று முன் வந்த விஜய்க்கு வந்த மகிழ்ச்சி செய்தி, சற்று முன் விஜய்க்கு வந்த அதிர்ச்சி செய்தி, இப்படி மாறி 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 மாறி, அதுவும் பாலிமர்லாம் சும்மா சொல்கிறேன். இதே நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த காரைக்குடி அந்த அந்த பிரச்சாரத்தில் மற்ற பல இடங்களுக்கு போகவே இல்லை. இதே குளத்தூர் பகுதி கூட போகவே இல்லை, சேப்பாக்கத்துக்கு போகவே இல்லை. பல திமுகவுடைய முன்னணி பிரமுகர்கள் யாருடைய வந்து அந்த கூட்டத்துக்கும் வந்து விஜய் பிரச்சாரத்துக்கு போகல. ஆனால் காரைக்குடிக்கு வந்தார். அந்த காரைக்குடி வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைனாக படம் எடுத்தது, எல்லாத்தையுமே வந்து போட்டு காட்டினது இந்த பாலிமர் தான். இந்த பாலிமராக இருக்கட்டும், இன்னும் சில ஊடகங்கள், நான் பாலிமரை மட்டுமே ஏன் சொல்லணும், இன்னும் சில ஊடகங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்கள் எதிர்த்து ஒரு கருத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு காலி, அவ்வளோதான். அரசு கேபிளில் வராது, முடிஞ்சிச்சு. பாதி ரூபாய் போயிடுச்சு. எவ்வளோ லாஸ் தெரியுங்களா? இது மிகப்பெரிய லாஸ், இது கோடிக்கணக்கில் லாஸ். இப்போ உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? அப்போ இதுக்கும் உங்களுக்கு யார் தேவை? சீமான் தான் தேவை குரல் கொடுக்கறதுக்கு. மற்றவங்க குரல் கொடுத்தாலும் அந்த குரலுக்கு வேல்யூ கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசாக தான் தெரியும். மற்றொரு குரல், சீமான் குரல் கொடுக்குறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் தெரிகிறது. ஏன் கடந்து போக முடியாதா? சீமான் நினச்சாருன்னா போங்கப்பா, நீங்கள் என்ன வந்து இருட்டடிப்பு தானே பண்ணுறீங்க,
எங்களுடைய மாநாட்டு நிகழ்ச்சியாக நினைவந்தல் நிகழ்ச்சியாக எந்த கூட்டமாக இருந்தாலும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு கட் பண்ணி எது வந்து சர்ச்சையாகுது எது கான்ட்ரவர்ஷன் ஆகுது அதன் மூலமாக வியாபார நோக்கத்தோடு தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு உள்ளபடியாக ஒரு கட்சியோட நிகழ்வை காட்டணுன்றது. ஆனால் படமெல்லாம் எடுக்கிறீங்க, எடுத்து என்ன பண்ணுறீங்க? அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க? வரையும் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறீங்க, போராட்டத்துக்கு எதுக்கு வந்து ஷூட் பண்ணுறீங்க? அப்போ இருட்டடி பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ சீமான் என்ன செய்யணும்? உள்ளபடியே நான் சொல்கிறேன்னு கேட்டால் சீமான் வந்து கடந்து போகணும். போங்க, எத்தனை கோடி லாஸ் ஆனால் என்ன, நீங்கள் இருந்தால் என்ன, என்னென்ன இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசு என்ன பண்ணால் என்ன, கடந்து போயிடலாம் சீமான் நினச்சாருன்னா. ஆனால் இன்றைக்கும் வந்து சீமான் வந்து குரல் விடுறாரு. மாரிதாஸ் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை சொன்னதே கிடையாது சரண். நாம் தமிழர் குறித்து ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில்லை. ஒரு வேளை நான் தொடர்ச்சியாக பார்க்குறவன் தான், பட் நான் பார்க்காதப்ப எப்போது பேசிட்டாரான்னு எனக்கு தெரியாது. மாரிதாஸாக சொல்கிறேன். ஆனால் அவனை இன்னைக்கு வந்து கைது பண்ண உடனே அதுக்கும் குரல் கொடுக்குறது யார்? சீமான் அவர்கள். மாரிதாஸ் விடுதலை, நான் சொல்கிறேன் மாரிதாஸ் வந்து விடுதலை பண்ணணுன்ற அந்த கைது செய்ததுக்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை பண்ணணும்னு சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா சீமான் குரலுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து அதிர்ந்தது உண்மையாக. இதே சீமான் நினச்சாருனாக்கா கைது பண்ண நம்ம பற்றி ஏன் அவன் ரைட் விங் ஆள், அது மட்டும் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நமக்கு வந்து ஆதரவாக இருந்ததில்லை, பேசுனது கிடையாது, எப்பவும் பேசுனது கிடையாது. அப்போ கடந்து போயிடலாம். ஆனால் அதை வந்து சீமான் அப்படி பண்ணலை. சீமான் வந்து குறைவுது. ஏன் இந்த சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கி வந்து கத்திட்டு கிடக்கிறான்ல, இவன் எத்தனை முறை இவனை அரெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை முறை இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுவார். துணிச்சலாக ஒரு கேள்வி கேட்டார்ல கஞ்சா வழக்கில் கைது செய்யும்போது சவுக்கு சங்கருக்கு, அதெல்லாம் அவனுக்கு எங்கே தெரிய போகுது? இல்லை, கஞ்சா வச்சது யாருன்னு கேட்டார். அவளுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும் அது கேட்கறதுக்கு? காவல்துறை கைது செய்கிறாங்க கஞ்சா வழக்கில், கஞ்சா வச்சது யாருன்னு கேட்டது யாருன்னா சீமான் தான் கேட்டார். ஆனால் அவன் என்ன போனான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு கிண்டல் அடித்தான். நாம் தமிழர் கிண்டல் அடித்தான். வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசி சின்னம் குறித்து பேசுகிற பேச்செல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் அரசியல் கடமை என்பதை தாண்டி ஒரு மனிதநேயத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மாரிதாஸ் வெளியில் வர முடியுது. நீங்கள் சொல்லலாம், 1000 சொல்லலாம், வழக்கறிஞர் வச்சாங்க, அது போனாங்க சொல்லலாம். ஆனாலும் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பு குரல். அண்ணாமலை பேசுகிறேன் சார், இதை சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். அண்ணாமலை பேசலை, அண்ணாமலை இன்னும் தனி கட்சி தொடங்கலை, இயக்கம் தான் கட்டமைச்சிருக்கு, இன்னும் வந்து ஒரு இயக்கமாக. ஆனால் பேசலாமே. அண்ணாமலைனா வந்து எல்லாருக்கும் நீங்கள் கட்சி பிஜேபி வெளியே போயிட்டு இருக்கோம் சார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணாமலை லைவில் தானே இருக்கிறார், உயிரோடு தானே இருக்கிறாரு. ஏன் அண்ணாமலை வந்து பேசவே இல்லை மாரிதாஸுக்காக? ஒரே ரைட் விங் ஆட்கள் தானே, வலதுசாரி சிந்தனையாளர் தானே ரெண்டு பேருமே. அப்போ மாரிதாஸுக்காக பேசியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் மாரிதாஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் பேசவே இல்லை? ஒரு அரசியல் கட்சி, ஒரு எதிர்கட்சி ஏன் கண்டிக்கலை? ஏன்னா இந்த வேலையை அவங்களும் செஞ்சுருக்காங்க கடந்த காலத்தில். இந்த சேனல்களை முடக்கிற வேலையெல்லாம் அவங்க பண்ணது புதிய தலைமுறை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மறந்துருக்க மாட்டீங்க யாருமே, பின்னாடி அமைச்சாங்க. ஸோ இதனால் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து இவன் எந்த கட்சி, கைது செய்தவன் எந்த கட்சி, நாம் இதுக்கு கண்டிக்கலாமா வேணாமா? அப்படி ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், மனிதநேயம் உள்ள வந்து ஒரு சர்வாதிகார தலைமை தான் சீமானுடைய தலைமை. அது தேவை. மனிதநேயம் உள்ள சர்வாதிகார தலைமை, ஐயோ சர்வாதிகார தலைமை அப்படி தான் தேவை. இங்கே ஜனநாயகன்ற பேரில் பல கேலி கூத்துக்கள் நடந்துட்டு தானே இருக்குது. சரிங்களா? மும்முனை அணின்னு சொல்லிட்டு இப்போ முதுகில் குத்துற அணி தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது அவன் முதுகில் குத்திறான், எவன் முதுகில் குத்துறானே தெரியல. இப்போ ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ இது அரசியல் வந்து யார் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியல. அப்போது இந்த இடத்துல வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அவருடைய பாதை வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த பாதை தான், சரியான பாதை. இங்கே வந்து துணைக்கு இவன் வரான் அவன் வரான்னு சொல்லிட்டு இப்போ துணைக்கு வந்தவன் தான் குத்துறான். இது நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நகமும் சதையும் போல இருந்தவன் மாற்றி குத்திக்கிறானுங்க. யார் குத்துறான்னு தெரியல, அதான் பிரச்சனை. இப்போ யார் முதல்ல குத்துறான் ரகசியமாக அது தெரிய மாட்டேங்குது. கம்யூனிஸ்டுகள் வந்து திடீர்னு வந்து திமுக குத்துறான், திடீர்னு வந்து பார்த்தா வந்து காங்கிரஸ் குத்துது, திடீர்னு இந்தியா கூட்டணிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இதில் யார் பேனர் அங்கே பெருசாக டெல்லியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது டெல்லியில் வந்து யாருடைய பேனர் இருக்குது இப்போ, அதுதான் இப்போது வந்து பிரபலமாக பேசப்படுது. இந்தியா கூட்டணிலேருந்து யார் வெளியே வந்தாங்க, யார் உள்ளே இருக்கிறாங்க, ஏதாவது தெரியும் நமக்கு? இல்லை, தெரியாது. ஸோ இந்த மாதிரி காங்கிரஸில் இப்போ எத்தனை அணி இருக்குன்னு கூட தெரியல. இப்போ பேசாமல் காங்கிரஸில் இது அது ஏற்கனவே எத்தனை அணி இருந்தாலும் அது வந்து அது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அது எப்போ பணமாகிருக்கணும், இது எப்போ பணமாகி அது சமாதி வந்து சீமானே கட்டியிருப்பார், கட்டி எழுப்பி அந்த இடத்துல ஒரு செடி வச்சு அது மரமாக இருக்கிற நேரம்.
ஆனால் அதுக்கு வந்து உயிர் கொடுத்தது இந்த திமுக தான். இனி குத்துறான்னு கத்துறாங்க. இது முதல குத்துறான் துரோகிகள் சொல்லிட்டு இங்கே தான் நம்ம வந்து வகை வகையான வந்து விதவிதமான வகை வகையான துரோகிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல. சினிமா மிஞ்சிய அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் விஷயத்தில் நீங்கள் பண்ண அந்த துரோகம் இருக்குல்ல, திமுகவும் இருக்கட்டும் காங்கிரஸாக கூட்டு சேர்ந்தானே நீங்கள் துரோகம் பண்ணீங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா துரோகின்னு அடிச்சுக்கிறீங்க. இங்கே நீங்கள் யார் துரோகின்றதை நாங்கள் தானே முடிவு பண்ணோம். ஈழத்தமிழுக்கு துரோகம் பண்ணது யார் முடிவு பண்ணோம்? நாம் தமிழ் தான் முடிவு பண்ணும். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதாவது நாம் தமிழ் முடிவு பண்ணியாச்சு இவங்க தான் துரோகின்னு சொல்லி. இப்போ தான் இவங்களுக்கு தெரியுது இது காங்கிரஸ் வந்து துரோகி. ஓகே சார், குறிப்பாக இப்போது தவேகா மேலே நாளுக்கு நாள் ரொம்ப ப்ரீயர்லியாக சொல்ல போனாலும் ஆன்டி இன்கமன்சின்னு சொல்லிட்டு ஒன்று வெடிக்க தான் தொடங்கிருக்கு. ஏன்னா வடசென்னை மக்கள் ஒரு நாள் விடாமல் தைரிய இரவில் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அம்பத்தூர், ஆவடி, கொளத்தூர் மக்கள், பெரம்பூர் முதல்வர் தான் சொந்த தொகுதி, இந்த மக்கள்லாம் தைரியமே ரோட்டுக்கு வந்து கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறது. நேற்று கூட திருச்சியில் ஒரு பெண் வந்து போதை மருந்தை வந்து கையில் செலுத்தி மாரடைப்பு வந்து இறந்துருக்காங்க. ஸோ போதைப் பொருட்கள் ஒரு பக்கம். பல ஆன்டி இன்கமன்சி திமுக ஆட்சியில் இருந்த மாதிரி தாவேகா ஆட்சியும் தொடருது. இப்போ அதிமுக வேணான்னு சொல்லிட்டு தான் தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க மேலே இவ்வளோ ஆன்டி இன்கமன்சி வர்றது வந்து மாற்றுன்றது பதில் என்டிகேக்கு எதனா சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போது ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறேன். முதல்ல இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் போகிறேன். இவங்க சில பேர்கிட்ட நம்ம சோர்சஸ் கிட்ட நம்ம கேட்கணும். திருச்சியில் போய் நன்றி சொன்னார், எங்கள் பெரம்பூரில் போய் நன்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இல்லைங்க வந்து நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்ட பிறகு போகலான்னு இருக்கிறாரு. இல்லையே, ஒரு சில பேர் அவர் ஏதோ மாறு வருஷத்தில் போகிறாரு. அதெல்லாம் அது முட்டாள்தனமானது. இது ஒரு லிட்டர் பூ எவ்வளோ கிட்ட. அதாவது இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து மாறு எடுத்து, அது ஏன் சார் சொல்ல மாட்டாங்க? என்னை வேறு பக்கம் இழுத்துட்டு போகிறீங்க, பட் இருந்தாலும் இதை முடிச்சுட்டு நான் நீ கேட்குறேன். நான் ஏன் வந்து அந்த சொல் வருது, எதனால் சொல் வருது? இந்த விஎஸ் பாபு நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு போகிறீங்க, இதுவே நீங்கள் போகிறதே லேட்டு. ஏன்னா தோத்தவர் போயிட்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை நாளே போய் நன்றி சொல்லிட்டாரு முடிச்சு. நீ போனதே லேட்டு. போயிட்டு அங்கே ஒரு கோமாளித்தனத்தை பண்ணுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் மாதிரியே ஒருத்தரை வந்து ஒரு டூப்பர் நிற்க வச்சு, இது ஏதோ பிரச்சாரம் பண்ணும்போது தான் ஏதோ இந்த கிறுக்குத்தனத்தை பண்ணீங்க, ரைட், ஓகே. ஒரு எம்எல்ஏ விஜய் மாதிரியே ஒருத்தரை நிற்க வச்சு நன்றி சொல்கிற மாதிரி வந்து அப்போ கூட கூட்டம் வரல. இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது அதை தாண்டி ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மாறு இடத்துல கூட போய் வந்து நன்றி சொல்வார்ன்ற மாதிரியான சில வார்த்தைகள் தத்தி நன்றி சொல்கிறார். இப்போ புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து இப்போது ஏன் வந்து நான் கூட கேட்டேன், ஏன்ப்பா வந்து இந்த ஊடகத்தை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்துட்டிங்கல்ல, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க சொன்னால் அந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து சொதப்பிடுறாங்க சார். இது பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக ஏதாவது வந்து கேட்டால் ஏடாகுடமாக பேசுகிறாங்கன்றாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பதில் சொல்ல வராங்க. அப்போ அந்த அரசு சார்பாக இப்போ யாருமே போய் பேச மாட்டிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் 2 பேர் வந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதர்கள் கேட்டால் அரசு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்து ஆளாளுக்கு வந்து உட்காந்து பேசுகிறாங்க. தாவேகா ஆதரவாளர்ன்ற பேரில் வந்து பேசுகிறாங்க. இப்போ எவனையுமே காணவேன்னு சொன்னால் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் வந்து அப்படி பேசினாலும் அவங்க எக்கு தப்பாக வந்து ஏடாகுறமாக பேசுகிறாங்க, அதனால போவேனான்னு சொல்லிட்டுங்க. சரி, இப்போ இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை, என்ன நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எப்படியோ போகிறீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஏங்க போய் நன்றி சொல்ல போகலன்னு சொல்லி நான் கேட்கும்போது, திருச்சிக்கு போயிட்டார்ல, இங்கே ஏன் போகலன்னு சொன்னார். இல்லைங்க, அவர் நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறாரு. எந்தன்னா பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்துட்டு போகலான்னு அப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையான தகவல். என்னென்னு கேட்டால், பெரம்பூர் தொகுதியில் சும்மா போகக்கூடாது, நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு நம்ம போனோம்னா. ஆனால் உள்ளபடியே என்னென்னு கேட்டிங்கன்னா, வடசென்னை முழுவதுமே கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள். திமுக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்களான்றது செகண்ட், நம்ம சொன்னால் அது மிக சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளபடியே பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், வந்து துறைமுகம், இந்த வடசென்னை முழுவதுமே வந்து ஆர்கே நகர் உட்பட அத்தனை பேருமே அதுக்குன்னா கடும் எதிர்ப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் மின்வெட்டு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இவர் எப்படி அங்கே பயணப்பட முடியும்? நன்றி சொல்கிறது கூட நீங்கள் எப்படி பயணப்பட முடியும்? அப்போ அது போகாமல் இருக்கிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய வழி கேட்டால் நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு, அது எப்படி பெரம்பூருக்கு மட்டும் நலத்திட்ட உதவி செய்வீங்களா நான் கேட்குறேன். அப்போது இந்த மின்வெட்டு தான் வந்து இவர் வந்து போய் அங்கே வந்து நன்றி சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கே வந்து வடசென்னையில் நீங்கள் பெரம்பூர் தொகுதி உட்பட ஏதாவது ஒரு சிக்கல் இந்த மாதிரி இந்த மின்வெட்டு குறித்து கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீமானங்க வந்து அங்கே கால் வச்சாருன்னா அவர்கிட்ட குறைய சொல்கிறதுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக திரளுவாங்க. இதை அழிக்கிறாங்களோ இல்லையா இன்னைக்கு உள்ளபடியான உண்மையான நிலைமை இது. சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதிக்கு போனாலும் சரி, அல்லது பெரம்பூர் தொகுதி போனாலும், திருவிக நகர் போனாலும் சரி, ஆர்கே நகர் போனாலும் சரி, துறைமுகம் போனாலும் சரி, எங்கே போனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லிவாக்கம் தொகுதி உட்பட எல்லாம் சொன்னீங்க போய் காலை வச்சா போதும், மக்கள் வந்து அவ்வளோ குறை சொல்கிறதுக்கு தயாராக ரெடியாக இருக்கிறாங்க. குறைகள் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா யாருமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் குறையை கேட்கறதுக்கு இல்லை. குளத்தூர் தொகுதியில் உச்சபட்சமாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற எம்எல்ஏவை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவே நினைக்கவே இல்லை. அவங்க முக ஸ்டாலின் எப்படி தோற்றாருன்ற அந்த வருத்தத்தில் தான் அந்த குளத்தூர் தொகுதி இருக்க தவிர இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்எல்ஏவை அங்கே வந்து ஒரு பொருட்டவே இல்லை. வில்லிவாக்கத்தில் நான் கேட்குறேன், எல்லோரும் நீங்கள் போயிட்டீங்க, வில்லிவாக்கத்துக்கு ஏன் போகவே இல்லை? வில்லிவாக்கத்தில் ஆதரவு நான் போனோம்ல, வில்லிவாக்கம் பக்கத்தில் மக்களுக்கு வந்து நீங்கள் போய் நன்றி சொல்லுங்கன்னு. ஏன்னா மின்வெட்டு பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மின்வெட்டு இருக்கிறதுனால இவங்களால அங்கே கால் வைக்க முடியாது சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு எதிரான அந்த வாக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதோட ரிசல்ட் எப்போ உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் 5 தொகுதியில் இவங்களே ஒரு 4 தொகுதியில் ஆப்பில் ஏறி உட்காந்தாங்கல்ல, ஒரு தொகுதியோடு போயிருக்குமா? அப்போ 4 தொகுதி சேர்ந்துருச்சு. இன்னும் கூட ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், அது 8 தொகுதி ஆகட்டும் 10 தொகுதி ஆகட்டும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் நான். இது நடக்கும் 100%. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் இருப்பார். இந்த 5 தொகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல ஆளுங்கட்சி நாங்கள் ஜெயிச்சிடுவோம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஜெயிச்சாலும் சரி எதிர்கட்சி ஜெயிச்சாலும் இருக்குன்னா அங்கே இருந்து நாம் தமிழ் வாங்கக்கூடிய வாக்குகள் தான் வந்து அந்த வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிற இடத்துல இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 4% சொல்கிறீங்களா, 4% சொல்கிறேன், அது 4% ஆகுது தான் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 16% ஆகுதான்றதை பொறுத்து வந்து பாருங்கள். ஏன்னா பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இப்போ வந்து கூடிய சீக்கிரம் அநேகமாக வந்து இன்னும் ஒரு 2 வாரத்தில் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அறிவிச்சிட்டாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் சொன்னீங்களா ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்ன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகுதுன்றது தான் முக்கியம். இங்கே அதை என்டிக்கு 60 பண்ணணும், அதுதான் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பண்ணனா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40% வரைக்கும் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு ஆர்வம் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து சீமானுடைய வந்து பிரச்சார உத்தி அப்படி இருக்கும். இப்போ தான் சீமானுடைய அணுகுமுறையை என்னை கேட்டால் வந்து இந்த தினசரி ஊடகங்களை தவிர்த்துட்டு மேடை பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் வருது. இப்போ தான் வருது. அப்போ மேடை பேச்சு முக்கியத்துவம் எதனா கேட்டால் இந்த ஊடகங்கள் வந்து மேடை பேச்சை வந்து கவர் பண்ணுறாங்க. இல்லைனா மேடை பேச்சுக்கு போக வேண்டியது இல்லைங்க, அவர் தனியாக வந்து நமக்கு வந்து பிரத்யேகமாக அதை தனியான்றதை விட என்ன சொல்கிறேன், எப்படி இந்த நான் சொல்கிற தந்தியில் கொடுத்தாரு அந்த மாதிரி இல்லை. ஒரு 20 மைக்கை வச்சுட்டு அங்கே நீங்கள் எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்டு சர்க்காரில் விஜய் கொடுப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி அந்த போக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இப்போ வந்து செக்ரிகேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. மேடை பேச்சுக்கு முக்கியத்துவம். இப்போ மேடைக்கு வா, அங்கே வந்து சீமான் எந்த மேடையில் ஏறாரோ அந்த மேடைக்கு வா. இப்போ பிரச்சாரம் கொடுத்தா நீ ஃபுல்லாக காட்டுவியா? காட்டுறாங்க. மனசாட்சியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அலையிறது நல்லது சார். ஓப்பனாக சொல்லணும், இந்த பாலிமர் இந்த இருக்கிற சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுத்த விட்டாங்க பார்த்தீங்களா இந்த கவர்மெண்ட்டு. டிவிகே கவர்மெண்ட் இவங்க தான் சொன்னாங்க, வானத்தை பார்க்குறாரு, பூமியை பார்க்குறாரு, லெஃப்ட்டை பார்க்குறாரு, ரைட்டில் பார்க்குறாரு. விஜய் செய்த மண்டை காலை வச்சாரு, ஆகாயத்தில் வந்து தலையை வச்சாரு, இவங்க தானே பேசியிருந்தானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் கேட்டால் இப்போ சொல்லுவீங்கள்ல, சீமான் மேடைக்கு வந்து விட்டார், மைக் முன்னே நின்று விட்டார். இப்போ சொல்லுவீங்களா? நன்றியே இல்லாமல் போனேன் சார். 200 கூட்டம் 40 கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கலந்துக்கிறாரு. 4 கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு. பிரச்சார கூட்டத்தை நான் சொல்கிறேன். 200 கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து பேச முடியுமா? எவ்வளோ மிருக பலம் இருந்தால் தான் பண்ண முடியும். வயசாகுதாச்சு ஒரு மிருக பலத்தில் இருந்தால் தான் சார் இப்படி பேச முடியும். அவர் வைராக்கியம் இருந்தால் தான் பேச முடியும் 200 கூட்டங்களில். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ கடுமையான உழைப்பை கொட்டி அதை போய் மனசாட்சியமாக இருக்கடி பண்ணீங்கன்னா நீங்களாம் மனுஷங்களா? நீங்கள் உங்கள் சேனலை முடக்கிற தப்பு என்னன்னு கேட்குறேன் நான். இதுக்கு சீமான் அவர்கள் குரல் கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். முதல்ல அது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணல. ஆனாலும் வந்து இனிமேல் இதை ரியலைஸ் பண்ணணும்ல ஊடகங்கள். அது குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். விசுவாசத்தோடு நடந்துக்கணும்ல. அப்போ நீங்கள் எப்படி நாசமான சீமானுக்கு என்ன விட்டுட்டு கடந்து போயிடலாம்ல? அப்போ உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு மட்டும் சீமான் வேணும். எது ஊடகத்துக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கணும், மக்களுக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கணும். ஏன் இந்த காரைக்குடி மக்களுக்கே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் கதைக்காகலை. டிகே பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கல்லையும் மண்ணையுமே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ மக்கள் பணியை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆய்வு செய்யணும்? சீமான் தான் பண்ணணும். அந்த காரைக்குடி மக்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன்.
ஸோ அதனால் இந்த இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்குல்ல, அந்த 5 இடைத்தேர்தலுமே நான் ஆவலோடு எதிர்பார்க்குறேன். இந்த ஊடகங்கள் வந்து எப்படி செயல்படுது, இப்போவும் வந்து பார்த்தா இருட்டடிப்பு பண்ணுற அந்த வேலையை பண்ணாங்கன்னா அப்போது மனசாட்சியே இல்லாத ஊடகங்கள்லாம் ஆகிடும். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக சார். நன்றி. நன்றி சார்.